Hi friends, welcome to லுக்மா சமையல். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்தியா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். நான் இடையில கொஞ்சம் வீடியோலாம் போடல. இதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூவாக போடுறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி என்னன்னா எள்ளு கோவக்காய் கிரேவி. இது வந்து நல்லா நாட்டு கோவக்காய். இது கொஞ்சம் ஓரளவு நல்லா கசப்பாக இருக்கும். இது என்ன செஞ்சிருக்கேன்னா நல்லா குறுக்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். செக்கு எண்ணெய், அதாவது நாட்டு செக்கு நல்லெண்ணெய், இதை ஒரு மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சூடாகிட்டு இருக்கு. அந்த பச்சையிலே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அதை நல்ல நெல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். அந்த கசப்பும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சு. அந்த பச்சை நிறம்லாம் நல்லா மாறிடுச்சு. நல்லா வத்த மாரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ணா ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ண போறோம். இது வந்து எள்ளு. அதே எண்ணெயில இந்த எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட குண்டு மிளகாய் நல்லா காரசாரமா இருக்கும். இதுல ஒரு 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மிளகு சீரகம். அதாவது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்து நல்லா வந்து மீடியம் டைமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க போதும். இப்போ இதை தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் அது ஆறின பிறகு அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க. ஃப்ரை பண்ணதை இதை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மசாலாவை செக்கு எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், சோம்பு, பூண்டு, அது கூட சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கிங்க. பெருங்காயம், இந்த பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஆனியனை நல்லா வதங்கிடுச்சு.
வளர்ந்தோம் ஃப்ரை பண்ண அந்த கோவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஹோம்மேட் மசாலாத்தூள். ஏற்கனவே வந்து குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் போது வாட்டர் சேர்த்து, அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் லைட்டாக வாட்டர் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கோவக்காவை இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்க, உண்மையுமே சரி டேஸ்டாக இருக்கும். இது நல்லா மறுபடியும் அந்த எல்லாம் அந்த ஆனியனு கோவக்காய் அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிட்டு வாட்டர் சேர்த்துக்குங்க, போதுமான வாட்டர். அது கூட ஃபைனலாக சால்ட் சேர்த்துக்குங்க, போதுமான சால்ட்டு. இப்போ இதை மூடி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. சூப்பராக எள்ளு கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோவக்காய்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு.